ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் அடிப்படையில 4 மாவட்டங்கள்ல மட்டும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் 2 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவும் அதே போன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் புதுவை உட்பட 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சற்று முன்னர் வெளியான பரபரப்பான வானிலை அறிவிப்பு. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருக்கு. இடி மின்னலுடன் கூடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களிலும் பெய்து வருவதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கையிலிருந்து கனமழைக்கான எச்சரிக்கை வரைக்கும் அதிக மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமாக மழை இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும், யாருக்கெல்லாம் விடுமுறை அளிக்க போறாங்க, ஸோ குறிப்பாக மழையினுடைய தீவிரம் இன்னும் எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் மாணவர்கள் விளக்கமாக பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பசங்களா மறந்துடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்து சேர்ந்துடும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தமிழகத்தில் பரவலாகவே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோந்தா புயல் முன்னாடியே போயிடுச்சு. இப்போ டிட்வா புயல் வந்திருக்கு. ஸோ இந்த டிட்வா புயல் கரையை கடக்கூடிய பட்சத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விடுமுறை அளிக்க போறாங்களா அல்லது எப்படி நம்ம பார்த்தோம்னா கன்ஃபார்ம் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றதால இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு விடுமுறை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியணும். ஸோ 3 மாவட்டங்களுக்கு மேலாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 4 மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அதே போல திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலுமே இன்று கனமழை பெய்யும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல மிக கனமழைக்கான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. விட்டுட்டு மழை பெய்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க தான் போயிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு சண்டே அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நாளை திங்கட்கிழமை இந்த விடுமுறை தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. புயல் கரையை கடக்கூடிய நிலையில சேஃபாக இருக்கணும் அப்படின்றத அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். விடுமுறை தகவல்கள் அஃபீஷியலாகவே மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து ஆலோசித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டங்களில் தீவிரமாக கனமழை இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த விடுமுறை திங்கட்கிழமையும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 100% அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸ் வரும். வீடியோவையும் உடனுக்குடன் தொடர்ந்து பாருங்கள். எல்லா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.